ஏண்டி இன்னும் தூங்கல? எனக்கு ஒரு டவுட். என்ன? நீ வந்து என்ன சாரதான்னு கூப்பிடுற, அப்பா வந்து குட்டின்னு கூப்பிடுறாரு. ஏன்? எனக்கு பிடிக்கிறது அந்த ஆளுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அந்த ஆளுக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதான். ஏன் உனக்கு பிடிக்கிறது அப்பாக்கு பிடிக்க மாட்டேங்குது? பொருத்தம் இல்லாம கட்டி வச்சுட்டாங்களே, அதான் பிடிக்கிறது இல்ல. ஏன் பொருத்தம் இல்லாம கட்டி வச்சுட்டாங்க? எல்லாம் என்னோட விதி. விதினா என்ன? நாம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. நீ என்ன நினைச்ச? நான் என்ன நினைச்சேன்? பெரிய ஆபீசரா, அழகா இருக்கிறவனா, ஸ்டேட்டஸ் உள்ளவனா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். எல்லாம் என் தலை விதி. உங்க அப்பா கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிழவன். எங்க அப்பனை தான் சொல்றேன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இந்த அப்பங்காரனுங்களை நம்பவே நம்பாத. எல்லா அயோக்கிய பசங்க, கௌரவம் பாக்குறவனுங்க, தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ல இருப்பாருங்க. நான் சொல்றத நல்லா கேளு, நல்லா படி. பெரியவளானதும் அழகா இருக்கிறவனா, சொத்து உள்ளவனா, நல்லா படிச்சவனா பார்த்து சைட் அடிச்சு காதலி. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு தப்பி தவறி பெரியவங்களை பார்த்து கேட்டுறாத. நேரா அவங்கிட்ட போய், யோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லையான்னு கேளு. மாட்டேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க, கத்தி எடுத்து ஒரே குத்து. என்ன சொல்றது? என்னம்மா, அம்மா பக்கத்துல படுத்துக்கலையா? போங்கப்பா, அம்மா கெட்ட அம்மா. தப்பு தப்பா சொல்றாங்க. நீங்க தானே எனக்கு சாரதான் பேர் வச்சீங்க. ஆமா. பின்ன ஏன் கூப்பிட மாட்டீங்க நீங்க? உங்க பேர் என்னங்க? சாரதா. எப்ப கொடுப்பீங்க? டிசம்பர் 27. டிசம்பர்? இது ஜனவரி மாசங்க. எனக்கு பொங்கலுக்கு Dress வேணும். பாஸ், அம்மா பொங்கலுக்கு வேணும்னு சொல்றாங்க. மேடம், நீங்க இந்த ஊருக்கு புதுசு போல இருக்கு. உங்களுக்கு முன்னாடி ரொம்ப பேர் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். எங்க கடையில தச்சு போட்டுக்கிறது கௌரவம்னு நினைச்சீங்கன்னா you will have to wait. Otherwise take it back. Thank you. கடைக்கு முதலாளி, அவனுக்கு இங்கிலீஷ் வேற இங்கிலீஷ். மேடம், உங்க துணியை நான் தச்சு கொடுக்குறேன். உங்க கடை எங்க இருக்கு? அதான் என் கடை. ஏயா, அதுவா உன் கடை? ஆமாங்க. ஏயா, அதுக்கு எங்க துணி தான் கிடைச்சதா? நான் இது வரைக்கும் புது துணியை தச்சது இல்லைங்க. என்னை நம்பி யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்கன்னா இருக்கும். நான் தச்சு கொடுக்கறதுல உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டா அப்புறமா காசு கொடுங்க. துணி வீணா போயிடுச்சுன்னா எங்களுக்கு தருவியா? பழைய மிஷின் ஆச்சுன்னு பாக்குறீங்களா? பழைய பேனாவுல புது கருத்து எழுதுறது இல்லையா? பேசுறதெல்லாம் வக்கனையா தான் பேசுற, ஆனா துணி தர முடியாது. வாங்கடி போலாம். குயின்ஸ்லியா? நோ. பிரிட்ஸ்லியா? நோ. கிரீன்லாண்ட்லயா? நோ. எங்க தாண்டி தச்ச? நான் யார்கிட்ட தச்சேன்னு சொன்னா நீங்கெல்லாம் அவர்கிட்டயே ட்ரெஸ் தச்சுக்குவீங்களா? சரி சரி சொல்லு. நீங்கெல்லாம் யாரை நெக்லெக்ட் பண்ணீங்களோ அவரே தான் இந்த ட்ரெஸ் தச்சார். என்னடி சொல்ற? இத பாருங்க, ஒரு மனுஷனோட திறமை அவன் இருக்கிற இடத்தை பொறுத்தது இல்ல, கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பொறுத்தது. பழைய பேனாவில தான் புதிய கருத்துக்கள் எழுத முடியும். வாங்க. என்னடி இது பஸ் ஸ்டாப்ல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்க? வாங்க. வணக்கங்க. வணக்கம். இவர்தான். இவரா தச்சாரு? நம்ப முடியல. தச்சாரு? போய் சொல்லாம சொல்லி இந்த Dress இவரா தச்சாரு? இது பாருங்க, நீங்க தான் இந்த Dress தச்சீங்கன்னு யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. ஒண்ணு பண்ணுங்க, இந்த Dress தச்சது போக மிச்சம் பீசஸ்லாம் இருக்குமே, கட்டிங்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் காமிங்களா? அது வந்துங்க. என்ன பண்ணிட்டீங்க? பரவாயில்ல, காமிங்க. இப்போ அது நம்பிக்கை வரா? ஆர்டர்ஸ்லாம் கொடுங்க. இது சல்வார் கமீஸ், உங்களுக்கு சுடிதார் வேணுமா? இது மிடி, இவளுக்கு ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ். அண்ணே, கொஞ்சம் கால எடுங்க. இது எனக்கு சோறு போடுற தெய்வம். உனக்கு சோறு போட தாண்டா வந்திருக்கேன். முதல்ல இந்த செருப்பை தச்சு கொடு. இது செருப்பு தைக்கிற மிஷின் இல்ல, துணி தைக்கிற மிஷின். மிஷின்னா எல்லாத்தையும் தாண்டா தைக்கணும். தைக்காத மிஷின் ஏன்டா வச்சிருக்க?
இருக்கு? நீ என்னடி வக்காலத்து வாங்குற அப்படின்னு தான் வச்சுக்க. எடுறா கைய. எடுக்கலன்னா இந்த தட்டு முட்டு சாமானுக்கு குறைச்சே இல்ல. வாடகைக்கு அலைஞ்சு அலைஞ்சு காலு தேஞ்சு போச்சு. வேண்டாயா, இது அக்கறையா? ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்கய்யா. எத்தனை நாளைக்குமா கருணை காட்டுறது? இந்த வந்துட்டாரே மருது மருது, என்ன பாச்சு? அண்ணே என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. இங்க என்ன பிரச்சனை? 6 மாசமாச்சு வீட்டு வாடகை கொடுத்து அடுப்பு மட்டும் எரியுது. ஐயா இன்னைக்கு கொடுத்துடலாம்னு தான் நினைச்சேன். நீ நினைப்பியா? ஆனா உன்னால கொடுக்க முடியாது. மழை பெஞ்சா கொலை நிறையல, பனி பெஞ்சுதான் கொலை நிறைய போதா? ஆனா போயா, அவன மாதிரி பைத்தியக்காரன் இல்ல. நானா இனிமே இந்த வீடுதான் உங்க வீடு. இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இது என் சொந்த வீடு. எங்களால உங்களுக்கு எதுக்குங்க தொல்லை? எனக்கு ஒண்ணும் தொல்லை இல்லையே. நான் சின்ன வயசுலயே அப்பா அம்மா இழந்தவன். எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு வக்கீல் சித்தப்பா, அவரும் திருச்சியில இருக்காரு. நீங்க எல்லாம் இங்க இருந்தா எனக்கு ஒரு தொட மாதிரி இருக்கும். என்னமோ அப்படி பாக்குறீங்க? என் பொண்ணு இங்கிலீஷ் பேசுறாளேனா, கஞ்சிக்கு கஷ்டப்பட்டாலும் என் புள்ள அவளை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிருக்காமா. ஆமாங்க, என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா என் கடமை முடிஞ்சு போயிடும். உங்க கடமை முடிஞ்சிட்டா போதுமா? உங்க அம்மாவுக்கு ஒரு கடமை இருக்கே, அது முடிய வேண்டாமா? ஒரு ஊசி உடைஞ்சு போனாலே மாத்து ஊசி வாங்குறதுக்கே வழி இல்லாதவன் இன்னைக்கு என் மிஷினை வேற உடைச்சிட்டாங்க. என் குடும்பத்தை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கே தெரியல. மிஷின் உடைஞ்சு போனா பரவாயில்லைங்க, உங்க மனசு தான் உடையக்கூடாது. மனசுல வைராகியம் இருந்தா மலையை கூட கடுகாக்கலாம். ஒரே ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தேங்கிறதுக்காக உங்க வாழ்க்கையை என்கிட்ட அடகு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு வியாபாரியா இருந்தா இந்த வாய்ப்பை சந்தோஷமா ஏத்துக்குவேன். ஆனா நான் ஒரு மனுஷி. என்ன கட்டிக்க போறவட்ட இருந்து நான் அன்பத்தான் எதிர்பார்க்கிறேன், மரியாதை இல்ல. பாசத்தை தான் எதிர்பார்க்கிறேன், பக்தி இல்ல. நீங்க என்கிட்ட நடந்துகிட்ட முறையும் உங்க எண்ணத்தை வெளிப்படுத்தின விதமும் உங்களை ஒரு சாதாரண மனுஷனுக்கு மேலாத்தான் நினைக்க வைக்குது. உங்களை மாதிரி ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு புருஷனா கிடைக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஆனா அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணுமே. 2 வார்த்தை அதை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா எங்க சித்தப்பா முடிவு பண்ண மாதிரி செப்டம்பர் 15ஆம் தேதி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அடியே சாரதா அப்படின்னு என்ன கூப்பிடுங்க. முடியாது. சரி, சாரதான்னு கூப்பிடுங்க. டாடி டாடி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நீ உன் டீச்சரை பேர் சொல்லி கூப்பிடுவியா? ஐயோ, நான் பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். அதாமா, நமக்கு பிடிச்சவங்களையும் மரியாதைக்குரியவங்களையும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, கூப்பிடவும் முடியாது. காப்பாத்துங்கம்மா, அந்த ஆளு என்ன போட்டு அடிக்கலாமா? அமைதி அமைதி அமைதி, நிறுத்துங்கயா நிறுத்துங்கயா சண்டைய. பொழுது விடிஞ்சா போதும் உடனே மல்லு கட்டிக்கிட்டு வந்துருவீங்களே. இந்த வீட்டு பொம்பளை தானியா? நினைச்சேன் நினைச்சேன். என்ன சித்தப்பா பாத்துட்டு இருக்கீங்க? போய் விசாரிங்க. அவங்கிட்டியா போங்க. நீயாரியா இத கேக்க? நிறுத்துங்க. அப்படியா? தப்பு எது? இந்த மாதிரி நடுத்தரவுல வண்டி நிக்க வச்சிட்டு ஒரு ஆம்பளை போட்டு அடிக்கிறது சட்டப்படி தப்புங்கற. ஜோலியா பாத்துக்கிட்டு பெரிய சட்டமாவது விட்டமாவது. ஆமா. ஏயா
ஒரு பொம்பளை போட்டு இப்படி அடிக்கிறியே, நீ மனுஷனா மிருகமா? யார் வந்தாளு? என் புருஷன் தாம்மா. புருஷன் பொண்டாட்டி போட்டு இப்படி அடிக்கிறியா? பொண்டாட்டினா யாரு? உனக்கு பொங்கி போடுறவ, பிள்ளை குட்டி பெத்து கொடுக்கறவ. அப்படி அடிக்கிற அளவுக்கு இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? கரெக்ட், சட்டப்படி கரெக்ட். யோ கமன் கடையா, என்ன கேக்குறியாமா? நான் எதுக்கு அவளை அடிச்சேன்னு சொல்லி அந்த எழுத்து விட்டு பொம்பளை கேளுமா? யோ பொம்பளை கெம்பளைன்னு சொன்ன பல்ல 32 எகிரிடும் எகிரி. பொம்பளையா பொம்பளை தலியா சொல்லியானா? நான் என்ன உன் வீட்டுல மாடு மேய்ச்சவளா, தேய்ச்சவளா, இல்ல 5-10க்கு கையேந்திரவளா? என் புருஷ வாட்ட சாட்டமா இருக்காருன்னு நினைச்சு இவ வளைச்சு போட பார்த்தா நான் ஏதோ இங்க இருக்கிறவங்களுக்கு தான் என்ன பிடிக்காது. நீ புதுசா வந்தவ தானே, நீ சட்டப்படி தப்பு. எது முன்பின் தெரியாதவங்கள வா போன்னு கூப்பிடுறது சட்டப்படி தப்புங்கற. நீ சுமாரியா? விஷயம் என்ன முதல்ல சொல்லுங்க. அம்மா 1 கிலோ கத்திரிக்காய 1.25 ரூபான்னு அந்த வீட்டு கொடுத்தா இந்த வீட்டு என்கிட்டே வந்து 1.25 ரூபாய் தான் சொன்னா. ஆனா என் புருஷன் வெளியே வந்த உடனே நினைச்சிட்டு நீங்களா உங்களுக்காக 25 பைசா குறைச்சுக்கிறேன்னு சொன்னா. என் வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் 25 பைசா குறைச்சுக்க காரணம் என்ன? அதனாலதான் சந்தேகப்பட்டு என் வீட்டுக்காரருக்கு இவளுக்கு என்ன தொடர்புன்னு. அது என்ன தப்பா? நான் கேட்ட தப்பா சொல்லுங்க. சட்டப்படி தப்பு. எது உன் புருஷனை 25 பைசால எடை போட்டது சட்டப்படி தப்புங்கற. இந்த அம்மா இதை விட சீப்பா எல்லாம் எடை போட்டிருக்காங்க. யோ சும்மா இருயா. சும்மா இறையா. நீ ஏமா எல்லார் வீட்டுக்கும் 1.25 ரூபாய் கொடுத்துட்டு இவங்க புருஷனுக்கு 25 பைசா குறைச்சு கொடுத்தா? நல்லா கேளுமா. கந்து வட்டிக்கு வாங்கின கடனை கட்ட முடியாம நடுத்தெருவுல ஈட்டிக்காரன் முன்ன அவமானப்பட்டு நிக்கும் போது அவர்தாம்மா அந்த கடனை கட்டி என்ன காப்பாத்தினாரு. அவர் என் கூட பிறக்காத பிறப்பு மட்டும் இல்லம்மா, நான் கும்பிடுற தெய்வம்மா. கையும் களவுமா பிடிச்சிட்டோம்ல, அதான் சும்மா நீல கண்ணீர் வடிக்கிறா. சட்டப்படி தப்பு. எது குற்றவாளின் அப்புறமா நிரபராதி நிரூபிக்காம உன் வீட்டுக்காரர் உள்ள இருக்கிறது தப்புங்கிற. தம்பி தம்பி சீக்கிரம் வெளியே வாப்பா. இங்க கத்திரிக்காய் விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடும் போல இருக்கு. மேடம் வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன உங்க பேரு நம்ம தெருவெல்லாம் கொடி கட்டி பறக்குது. அப்புறம் உங்க கார்மெண்ட்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் கூட எக்ஸ்போர்ட் ஆகுதாமே. குட், வெரி குட். இந்த கண்ணாடியில உங்களை பாக்குறப்போ ரொம்ப அழகா இருக்கீங்க. இது அழகுக்காக போடுற கண்ணாடி இல்ல. சில பேர் கொடுக்கிற அதிர்ச்சியில அடிக்கடி கண்ணு கஷ்டப்படுது. அந்த பாதிப்புக்காக போட வேண்டியதா இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாங்க. அம்மா, வர ஞாயிற்றுக்கிழமை என் தங்கச்சி கல்யாணம். நீங்க அவசியம் வந்து கல்யாணத்தை நடத்தி. பரவாயில்லையே, ரொம்ப பழகினவங்களே கல்யாணத்துக்கு கூப்பிட மறந்து போயிடுறாங்க. நீங்க புதுசா வந்திருக்கிற என்ன வந்து நடத்தி வைக்க சொல்றீங்களே. சார மாதிரி பெரிய பிசினஸ் மேக்னெட் கூப்பிட்டாலும் சரியா இருக்கும். சார் யார் தெரியும்ல? என்னமா அப்படி கேட்டீங்க? சார் நம்ம பேங்க்ல தான் அக்கவுண்ட் வச்சிருக்காரு. அப்படியா? ஆனா மர்த் ரெடிமேட் சென்டரோட அக்கவுண்ட் எல்லாம் தியாகிங்கிற பேர்ல இருக்கு. ஏன் சார் உங்க பேரை மாத்திட்டீங்களா? அது என் பேர் இல்ல மேடம். தியாகையாங்கிறது என்னோட மாமனார் பேர். அவரோட பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். நாம பொண்ணை கட்டி கொடுக்கும்போது அவங்க கேட்கறத வரதுச்சு நான் கொடுக்கணும். என்னோட துரதிர்ஷ்டம் என் வாழ்க்கையும் சேர்த்து கொடுக்க வேண்டியதா போச்சு. அந்த அவசரத்திலையும் குழப்பத்திலையும் தான் உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டிய பாக்கியம் எனக்கு இல்லாம போச்சு. அதனாலதான் உங்களை நேருக்கு நேரா பார்த்தும் உங்களோட பேச முடியாம போச்சு. உங்க தங்கச்சியாவது நல்லா இருக்காங்களா? இருக்கணும்னு தான் உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். என் தங்கச்சி புருஷன் 25,000 ரூபாய்க்கு யாரோ ரூபாய்க்கு செக் கொடுத்திருக்காரு. அவர் அக்கவுண்ட்ல பணம் இல்ல. அதை திருப்பி அனுப்பிடலாமான்னு நம்ம பேங்க் மேனேஜர் போன் பண்ணாரு. அந்த செக்கை திருப்பி அனுப்பிச்சா என் தங்கச்சி புருஷன் மேல அந்த மார்வாடி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் உள்ள வர சொல்லுங்க. ஏன் சார் அந்த செக் அனுப்பிச்சிட்டீங்களா? இல்லைங்க மேடம், அவர் ஃபாதர் அக்கவுண்ட்லயே லட்சக்கணக்கில் பணம் இருக்கு. ஒரு செக் கொடுத்தாருன்னா பையன் பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓ எஸ், அப்படி செய்யலாமே. அதுக்கு அவர் சம்மதிக்க மாட்டார் மேடம். தாயும் பிள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறு வேறன்னு நினைக்கிறவர். நீங்க போங்க சார், நான் டிசைட் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே மேம். அப்ப என்ன செய்யலாம்? அந்த செக்கை ரிட்டர்ன் ஆகாம ஹானர் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எப்படியாவது புரட்டி அந்த பணத்தை அவர் அக்கவுண்ட்ல கட்டிடுறேன். ஓகே, அப்ப உங்க விருப்பப்படியே செக் ஆனர் பண்ணிடுறேன். தேங்க்யூ மேடம். நான் வரேன். மிஸ்டர் கிரேட். என் பேரு கிரேட் இல்ல, மருது. மறக்கல, உங்க குழந்தைக்கு என் பேர் வச்சுட்டு அவளை பேர் சொல்லி கூப்பிடாம இருக்கீங்களே, உங்களை நான் எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது?
தங்கச்சியை தள்ளி விட்டா போதும்னு நினைக்கிற அண்ணங்களுக்கு மத்தியில நீங்க ஒரு வித்தியாசமான அண்ணன். அவ மேல இருக்கிற பாசத்தை மறக்காம அவ புருஷன் பட்ட கடனையும் உங்க தலைமையில தூக்கி போட்டுட்டு இருக்கீங்களே. யூ ஆர் a great man. உங்களை நான் வேற எப்படி கூப்பிடுறது? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நாளை பொழுது உங்களுக்கு நல்லதா விடியட்டும். நன்றி, நான் வரேன்.